ஹாய் கைஸ், குட் மார்னிங். நிறைய வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், தேர் டூயிங் குட். அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. ஓகேயா? இப்போ நிறைய க்ரீம்ஸு, நிறைய காஸ்மெட்டிக்ஸு, செல்ஃப் கேர் க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் டே கேர் க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் நிறைய மேக்கப் க்ரீம்ஸு, இது எல்லாமே அமேசான்ல இருந்து, ஃப்ளிப்கார்ட்ல இருந்து, நிறைய சைட்ஸில் டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ஓன் வீடியோஸும் போடுறாங்க. என்ன மாதிரி காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கான ரிசல்ட்டும் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ரிமெம்பர், வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் போடுவாங்க. இட் இஸ் அ பிஸ்னஸ் ஃபார் தெம். தே ஏர்ன் த்ரூ தட். அதுதான் அவங்களுக்கு இன்கம் சோர்ஸேனா அப்போ அவங்க செஞ்சு தான் ஆவாங்க. ஓகேயா? ஸோ நத்திங் டு ஆர்கியூ ஆர் டிஸ்கஸ் ரிகார்டிங் தட். என்னோட கொஸ்டின் எல்லாம், அந்த வீடியோ இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் எந்த வீடியோ இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுறீங்களோ பார்க்குறீங்களோ, அந்த வீடியோ இன்ஃப்ளூயன்சரோட ஸ்கின் டைப் உங்களுக்கு தெரியாது. ஆயிலி ஸ்கின்னா, ரெண்டும் கலந்த காம்பினேஷன் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா அப்படின்னலாம் நம்மளுக்கு தெரியாது. இல்லை அந்த ஒரு காஸ்மெட்டிக்கை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் தி ஸ்கின் உங்கள் யாருக்குமே தெரியாது. அது போடும்போது அவங்க மூஞ்சி பளபளப்பாக இருக்குது, ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ண அப்புறம் பிரைட்டாக இருக்குது மட்டும்தான் தெரியும். டெய்லி பேசிஸில் ஏன்னா அந்த ஒரு நாள் தான் அவங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. 1 month யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு யாருமே செஞ்சு காமிக்கிறது இல்லை. ஸோ யார் ஸ்கின் இஸ் தி அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ. அப்போ செல்ஃப் கேர் எப்படி எடுக்கணும், மேக்கப்பை விட்டுருங்க, தட் இஸ் சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் மேக்கப் தட் திஸ். உங்களோட ஸ்கின் அதை எப்படி கேர் பண்ணணும், உங்களோட ஸ்கின் வந்து வாட் இஸ் யுவர் சென்சிட்டிவ் ஸ்கின்னா, இல்லை திக் ஸ்கின்னா, இல்லை வந்து ஹவு டு டெல் ஆயிலி ஸ்கின்னா, இல்லை ஒரு ட்ரை ஸ்கின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஜெல் எப்படி கொடுக்கணும். இப்போ ஆயிலி ஸ்கின்னா ஆயில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஜெல் க்ரீம் தான் கொடுக்கணும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா திருப்பி அங்கேயும் ஆயில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிலியாக இருக்கிற மாய்ஸ்சரைசரை மெயின்டைன் பண்ணக்கூடிய க்ரீம் தான் கொடுக்கணும். இப்போ ஒரு வீடியோ இன்ஃப்ளூயன்சரே இருக்காங்க, அவங்க வந்து ஷியா பட்டரை வச்சு, கோகோனட் ஆயில் வச்சு, இதெல்லாம் வச்சு பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு க்ரீம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரீம் ஃபுல்லாக ஆயிலி கண்டென்ட் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிம்பிள்ஸ் வந்துடும். அப்போ பிம்பிள்ஸுக்கு திருப்பி வைத்தியத்துக்கு போகணும். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த கஸ்டமைசேஷனும் வேணும், ஸ்பெசிஃபிகேஷனும் வேணும். உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஜென்டில் க்ரீமா, இல்லை நல்ல டோனிங் க்ரீமா, இது எல்லாமே பார்த்து தான் கொடுக்க முடியும். ஸோ எப்போவுமே டைரெக்டாக அந்த பொருளை தயாரிக்கிற மேனுஃபேக்சரர் கிட்ட பேசுங்க. இப்போ நான்லாம் இருக்கேன்னா ஐம் ஈஸி டு கான்டாக்ட். என்கிட்டயே டைரெக்டாக பீப்புள் பேசுவாங்க, என்கிட்டயே பொருளை வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க, எதுக்காக சேர்த்துருக்காங்க, அது ஸ்கின்னுக்கு என்ன பிரயோஜனம் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஆல்வேஸ் have a direct contact, talk with the person who makes that cream. அப்புறம் உங்களோட ஸ்கின்னோட ஃபோட்டோஸ், உங்கள் ஃபேஸோட ஃபோட்டோஸ் அனுப்புங்க, உங்கள் ஸ்கின்னோட ஃபோட்டோ அனுப்புங்க. இப்போல்லாம் அதை ப்ரைவேட்டில் போட்டு அனுப்புறதுக்கே ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகே, அதனால் பயந்துட்டுலாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம். அனுப்பிச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டீஸ் கிரியேஷனில் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கின் கேர், ஹேர் கேர், லிப் கேர், கீழே ஃபுட் கேர் எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட ஸ்க்ரப்பும் இருக்குது, க்ரீம்ஸும் இருக்குது, ஜெல்ஸும் இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை என்னோட வாட்ஸ்அப்புக்கோ வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்கொயரி பண்ணி, பர்சனலாக என்கொயரி பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட்ஸு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக டோன்ட் கோ ஃபார் தேட். ஸோ ஓகே, ஐ ஹோப் யூ சூஸ் வைஸ். பாய்.